எல்லை பகுதிகளில் இருக்கும் நாடுகளில் அங்கே ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தினால் உள்நாட்டு அமளி ஏற்படும், உள்நாட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எல்லை பகுதிகளில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள், நேபாளுக்கு அண்டை மாநிலம், முக்கியமான மாநிலம் பீகார், உத்தரப்பிரதேசம், இங்கே பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அந்த 2 மாநிலங்களும் இந்தியாவுக்கு மிக முக்கியமான மாநிலங்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மத்திய அரசுக்கு மிக முக்கியமான மாநிலங்கள். அதன் மூலமாக ஐஎஸ்ஐ ஆக்டிவேட் செய்யப்படலாம், அமெரிக்காவின் உளவு ஸ்தாபனங்கள் ஆக்டிவேட் செய்யப்படலாம். ஸோ அவர்களுக்கு இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல்களோ மற்ற அச்சுறுத்தல்களையோ அதிகரிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு பார்வையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இப்பொழுது மல்டிபிள் லேயர்டு த்ரெட்ஸ் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாட் அ சிங்கிள் பாயிண்ட் த்ரெட். பாகிஸ்தான் பார்டர் அட்லீஸ்ட் வி ஆர் ஃபென்ஸ்டு. பங்களாதேஷ் 4000 சொச்சம் கிலோமீட்டர் ஃபென்சிங்கே பண்ணல. இப்போ நேபாள் பார்டர் ஃபென்சிங் இல்லை. ஸோ இந்த ஃபென்சிங் பண்ணாத பார்டர் பகுதிகளில் எல்லாம் பிரச்சனைகள் வரும்போது இப்போது எவ்வளோ பாதுகாப்பு படைகள் நமக்கு தேவை, எத்தனை இடங்களில் அது போரஸாக இருக்கிறது அந்த பார்டர். ஸோ இந்த எல்லைப்புற பிரச்சனைகள் நமக்கு அழுத்தத்தை கொடுக்குமாறு இருக்க போகிறது.